விஜயோட தளபதி 69 திரைப்படத்தை யாரு இயக்க போறாங்கிற டிராபிக் தான் இப்பொழுது ஹாலிவுட் சினிமா வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. விஜய் அரசியல் கட்சியை அறிவித்ததுக்கு அப்புறமா தளபதி 69 திரைப்படம் தான் தன்னோட கடைசி திரைப்படம் எனவும் அதுக்கப்புறமா நடிப்புல இருந்து விலக போறதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. இது ஒட்டுமொத்த திரையுலகம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகராக வலம் வந்தவர் தளபதி விஜய். இந்த அளவுக்கு அவரோட மார்க்கெட் உச்சத்துல இருக்கு. எனவே திரைத்துறையில பீக்ல இருக்கும் விஜய் இந்த முடிவை அறிவிச்சது பலருக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவர் அரசியலுக்கு வருவதை ரசிகர்கள் ஆதரித்து இருந்தாலும் சினிமாவில இருந்தும் அவர் விலக கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. வருடத்துக்கு ஒரு படத்திலேயாவது விஜய் நடிக்க வேண்டும்னு தங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ரசிகர்கள் உட்பட ஒரு சில திரையுலகினரும் இந்த கருத்தை தான் முன்வைத்து வராங்க. இது ஒரு பக்கம் பரபரப்பா பேசப்பட்டு வந்தாலும் மற்றொரு பக்கம் தளபதி 69 படத்தை யாரு இயக்க போறாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. தற்பொழுது அஜித்தின் ஆஸ்தான இயக்குனரான வினோத் தான் விஜயை தளபதி 69 படத்துல இயக்க போறதாக பேசப்பட்டு வருது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வந்த தகவலின்படி வெற்றிமாறனுடன் விஜய் கூட்டணி அமைக்க போறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு படம் உருவாக போறதாக பேசப்பட்டு வந்தது. வெற்றிமாறனும் எதிர்காலத்தில் விஜய் கூட இணைந்து பணியாற்றுவேன் என்று தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா விஜயும் வெற்றிமாறனும் அவங்கவங்க வேலைகள்ல பிஸி ஆயிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விஜயின் கடைசி படமான தளபதி 69 படத்தை வெற்றிமாறன் இயக்குறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த தகவல் ஹாலிவுட் ரசிகர்களை குஷியில ஆழ்த்தியிருக்கு.